Hi everyone, welcome back to my channel. First of all, எல்லாருக்குமே ரமதான் முபாரக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ரெசிபி கரெக்ட்டா 1 kg அளவுக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பவே நம்ம சேனலுக்கு கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் சிம்பலும் உங்களுக்கு வியூ ஆகும். அதை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல நியூ அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மூலமா நீங்க கிளிக் பண்ணி உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு சின்ன பீசஸாக எடுத்து அந்த ஸ்பைசஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இதில் நான் ஆட் பண்ணலை. இந்த பிரியாணிக்கு 1 kg அளவுக்கு மட்டன் அண்ட் 1 kg அளவுக்கு ரைஸ் ஈக்குவலாக குவான்டிட்டியில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு வெங்காயம் மட்டும் எடுத்து நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்ல நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து இனிப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும். ஸோ அதனால் அந்த இனிப்பு டேஸ்ட் வரக்கூடாது அப்படின்னா கரெக்டான குவான்டிட்டியில் நீங்கள் எடுக்கணும். 1/2 kg அளவுக்கு வெங்காயம் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ மட்டனை வந்து நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நான் என்னென்னலாம் சேர்த்திருக்கேன் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து இதுலயே ஆட் பண்ணி நம்ம குக்கர்ல 4 இருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து வெங்காயத்தோட சேர்த்து தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதக்கி எடுப்போம். ஆனால் நான் வந்து இன்னைக்கு மட்டனோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 kg அளவுக்கு தக்காளியை நல்ல பெரிய பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 6 இருந்து 7 பச்சை மிளகாய் கிட்ட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே புதினா வந்து கொத்தமல்லியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம வந்து 1/2 kg அளவுக்கு வெங்காயம் எடுத்தோம் இல்லையா? ஸோ 1/2 kg அளவுக்கு தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூட வந்து தேவையான அளவுக்கு உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் காரம் வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மட்டனில் கூட கொஞ்சம் காரம் வந்து சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கோம். இப்போ இது கூடவே வந்து கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இது கூட வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா நான் வந்து மட்டன்லேயே மஞ்சள் தூள் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வாட்டரை வந்து அளந்து இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1 kg அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோம். அதை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 2 மடங்கு அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் அரிசி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 மடங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு, காரம் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல புளிப்பில்லாத கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஃபைனலாக ஒரு முறை உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் வந்து பத்தலை, அதனால நான் அகெயின் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வேற எந்த மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மசாலா மட்டுமே நமக்கு போதுமானது தான். இப்போ வந்து மூடி போட்டு நல்லா வந்து மசாலா கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். யூனிட்டி பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து எடுத்துருக்கிற பிராண்டுக்கு வந்து 1 பங்கு அரிசிக்கு வந்து 2 பங்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து நீங்கள் தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். 2 பங்கு வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதே போல் பிரியாணிக்கு வந்து அரிசி நல்லா ஊறி இருந்தால் தான் நல்ல நீளமாக உதிரியாக வரும். அதனால் பிரியாணி ப்ராசஸ் வந்து நீங்கள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் 1 hour ஆகுது அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 hour அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ 15 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. 50% கிட்ட குக் ஆகியிருக்கு. இந்த டைமில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டுடலாம். அகெயின் வந்து ஒரு 10 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி ஒரு லெமன் கிட்ட பிழிஞ்சிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு அகைன் வந்து மேலே மூடி போட்டு தம்ல போட்டுடலாம். தம்ல போடும் போது அடியில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க, தவா வச்சுட்டு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. நல்லா ஃபுல் தம்ல இருக்கணும். அப்போ தான் வந்து மீதி இருக்கிற ரைஸும் வந்து நல்லா குக் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100% கிட்ட நல்லா குக் ஆகிருச்சு. நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எல்லா சைடுமே லைட்டாக வந்து அடியிலேருந்து மேலே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மட்டன்லாம் வந்து அடியில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணக்கூடிய கத்திரிக்காய் பச்சடி ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடில் குயிக்காக செய்யக்கூடிய மட்டன் பிரியாணி ரெசிபியோடைய வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.